கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபவாசம், இந்த நாளிலே அதை குறித்து நாம் சிந்திப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு 18 வரைக்கும் வாசிக்கிறேன். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்ததிலிருந்து மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். இந்த வேத பகுதியில் உபவாசம் இப்படி இருக்க வேண்டும். முதலாவது நாம் ஜெபத்தை பார்த்தோம். அதற்கு பின்பு நாம் பரமண்டலனுடைய ஜெபம் எப்படி, அதன் பின்பு இந்த மன்னிக்கக்கூடிய காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். இப்பொழுது உபவாசம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு உலகமும் இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் அல்லது அறிய மாட்டேன் என்று வைராக்கியமாய் இருக்கக்கூடிய இந்த நபர்களெல்லாம் செய்கின்றது போல அவர்களுக்கு பின்னாலே பெருங்கூட்டம் செல்கிறது என்று சொல்லி கிறிஸ்தவத்திலே அறிவில்லாத சில ஐக்கிய பண்பாளர்கள் இன்றைக்கு உபவாசத்தை எப்படியெல்லாமோ ஆரம்பித்து விட்டார்கள் என்பது மிக கேடான ஒரு சிந்தனை. இதற்கு இவர்கள் உடனே பழைய ஏற்பாட்டிலே சொல்வார்கள், நீங்கள் உபவாச நாளை கூட்டுங்கள், நீங்கள் உபவாசித்திருங்கள் என்று சொல்லி. இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டினுடைய புதிய உடன்படிக்கையின் கீழ் வந்திருக்கிறேன் என்பதைத்தான் இந்த திருவிருந்து மூலமாக மிக தெளிவாக நாம் விளங்கி கொண்டவர்களாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்திலே சில கள்ள சகோதரர்கள் அந்த கிபி 300க்கு மேலே அன்றைக்கும் இருந்தார்கள் கள்ள சகோதரர்கள். ஆனால் கிபி 300க்கு மேலே அன்றைக்கு கள்ள சகோதரர் மட்டும் இருந்தார்கள். இன்றைக்கு அந்த கிபி 300 கள்ள போதகர்களும் தங்களை தீர்க்கர்கள் என்று சொல்கிறவர்களும் பல வகைகளில் மக்களை எப்படி நாம் கவர்ந்து இழுக்கலாம் என்பதற்கு ஒரு கோழியை பிடிப்பதற்கு ஒரு தூண்டிலே ஒரு கருவாட்டை அதிலே குத்தி வைத்து அப்படியே போடுவார்கள். அந்த கோழியை அது அப்படி வர 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 சுண்டி சுண்டி இழுத்து அப்படியே அதை பிடித்து அமுக்கி குழம்பு வைத்து சாப்பிடுவார்கள். ஆக இந்த உபவாசங்கள் எல்லாம் இன்றைக்கு உலக ரீதியாக மாறிவிட்டது தான் வேதனைக்குரியது. கர்த்தர் ஏன் ஆபிரகாம் குடும்பத்தில் பிறக்க வேண்டும், ஏன் தாவீது வம்சத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஏன் அந்த பெத்லகேமில் பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அந்த ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலின் காரணமாக அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுது, அவர்களை வெளியே அழைத்து வருகின்ற பொழுது, உண்மையான யெகோவா தேவனை அறியாத, சர்வவல்லமை தேவனை புரியாத அந்த மத வழக்கங்களிலே நீங்கள் புதைந்து விடக்கூடாது, நெருங்கி விடக்கூடாது, அவர்களோடு இணைந்து விடக்கூடாது. நீங்கள் ஒரு வித்தியாசமான மக்கள், இந்த உலகத்தோடு கலவாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி அவர்கள் வாழ்ந்து வந்த காலத்திலெல்லாம் வெற்றி கண்டார்கள். இந்த உலகத்தோடு கலந்த பொழுது அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்று சொல்லி அந்த பிரயாணத்தில் நமக்கு தெரிகிறது. மோசே வழிநடத்தி செல்கின்ற பொழுது இந்த நாளிலே இதுபோல நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்பதாக இருந்தாலும், விண்ணப்பிப்பதாக இருந்தாலும், ஏறெடுத்து படைக்கக்கூடிய காணிக்கை இருந்தாலும், நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒழுங்கின்படி அவைகள் மிக தெளிவாக அமைக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த உபவாசம் என்பதை இங்கு தேவன் குறிப்பிடுகிறார். நீ இந்த மாயக்காரரை போல, மாயக்காரர் ஏமாத்துக்காரர்கள், வஞ்சிப்பவர்கள், நயவஞ்சகர்கள், இவர்களைப் போல நீ உபவாசம் இருக்காதே. நீ அப்படி உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொள்கிறாரே. நீ உபவாசம் இருப்பது போல அல்ல இருந்தாலும் முகத்தை வாரலாக பண்ணிக்கொள்ளாமல் நீ ஒரு வித்தியாசமான அளவிலே
நன்றாக தலைக்கு எண்ணெய் தேய்த்து, அந்த எண்ணெய் கூட வடிஞ்சு முகம் பார்க்கும்போது எண்ணெய் வழிஞ்ச முகம் கவலையோடு இருக்கிறான்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முகத்தை கழுவி பிரஷ்ஷை பவுடர் போட்டு நல்லா இரு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு தெளிவுபட சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவம் இந்த உலகத்துக்குள் இருக்கிற காரணத்தினாலே தவறில்லை, உலகம் கிறிஸ்தவத்துக்குள் வந்துவிட்டது. இன்றைக்கு இந்த இயேசு சொல்கிறார், நீ உன் அறை கதவை பூட்டிக் கொண்டு யாரும் ஒருவரும் ஒரு காலம் கண்டிராத பிதாவாகிய தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அப்படி ஜெபிக்கிற பொழுது உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு நீ வெளிரங்கமாக எந்த அடிமைத்தனத்தில் உன்னை உலகம் பார்த்து கொண்டிருந்ததோ, எந்த சிக்கலிலே நீ காணப்பட்டு கொண்டிருந்தாயோ, அதிலிருந்தெல்லாம் நீ மீட்கப்பட்ட ஒரு காரியத்தை, ஒரு மகிமையான ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு வெளிரங்கமாக இந்த உலகத்திலே செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேக நபர்கள் உபவாசம் என்று சொல்லி வால் போஸ்ட் அடிப்பது, பஸ் விடுவது, டிராக்டர் விடுவது, ஜீப்புகள் விடுவது, இன்னும் பல வகைகளிலே திரளான மக்கள்களை இணைத்து விளம்பரப்படுத்தி அந்த உபவாச நிகழ்வுகளை நடத்துகிறார்கள். இப்படி நடத்துவது வேதத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. நான் என்ன சொல்லுகிறேன், கிறிஸ்து இல்லாமல் எவ்வளவு நன்மையான காரியங்களுக்கு நடந்தாலும், கிறிஸ்து இல்லாமல் உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடந்தால் கூட அதனுடைய முடிவு துன்பமும் வேதனையும், மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரணம் என்று சொல்லப்பட்டது. ஆகவே இந்த உலகத்தில் சுகித்திருந்து சரியான பாதையில் செல்வதற்கு சரியான வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ஒன்றை புரிய வேண்டும். இன்றைக்கு ஏன் அவரவர் சபையில் இருந்து அவரவர்கள் உபவாசித்து தேவனுடைய மகிமையை, தேவனுடைய காருண்யத்தை அவர்களுக்கு வெளியே கொண்டு வர முடியாத அளவில் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்றால், அந்தந்த சபையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் தவறாக இருக்கலாம், அல்லது பெரும் கூட்டத்தை பார்த்து அதில் ஒரு மன ஆறுதல் போல, ஒரு பிக்னிக் போல ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நாம் செய்து விடுகிறோம் என்கின்ற நிலையில் செய்யக்கூடியவர்கள் ஒரு சூழ்நிலையும் இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, உனக்கு போதகன் சரியில்லாத நிலையில் இருந்தால் உன் அறை வீட்டு கதவை கூட அடைத்துக் கொண்டு ஜெபம் பண்ணு. ஒரு 4-5 சகோதரர்களாக 4-5 சகோதரிகளாக நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நான் உபவாசம் இருக்க போறேன், நானும் ரவடி செயலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி உலகத்தான் புலம்போது போல நீ தம்பட்டம் வடிவித்து தாரை ஊதிவித்து நீ இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மாய்மாலமான ஜீவியத்தை செய்யாதே. தேவன் இதை விரும்பவில்லை. அவர் நல்ல உபவாச கூட்டத்தை நடத்துறாருயா. எங்க பகுதியிலே ஒரு கிராமத்தில் இருக்கிறது, அவர் உபவாச திருவிழா அப்படின்னு வால் போஸ்ட் 40 நாட்களுக்கு அடிப்பார். நல்ல மனிதர், நல்ல சகோதரர். அந்த வேதத்தினுடைய பொருத்தமான வார்த்தைகளை அறிந்து முடியாத அளவிலே எப்படியாலும் ஜனங்கள் வந்துவிட வேண்டும் என்ற கருத்தில் அவர்கள் செய்கிறார்கள். எப்படியாலும் ஜனங்கள் வந்துவிட வேண்டும் என்றால் அதற்கு வழியை நான் சொல்லுகிறேன். வேதத்தின் வழியாக நன்றாக ஜெபியுங்கள், நற்கிரியைகளை செய்யுங்கள். நன்றாக ஜெபியுங்கள், நற்கிரியைகளை செய்யுங்கள். சுவிசேஷத்தை சொல்லுங்கள். மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வருவார்கள். இயேசு கிறிஸ்து, நான் புதிய ஏற்பாடு சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்கிறார், மணவாளன் தங்களோடு இருக்கிற பொழுது எதற்கு அவர்கள் உபவாசிக்க வேண்டும்? அந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலே சிலுவையில் அடைக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுகிற வரைக்கும் அந்த நாட்களில் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. அப்பொழுது அவர்கள் உபவாசித்து கதறினார்கள், அழுதார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர்கள் இன்னும் சொல்ல போனால் அதனை விலைக்கு கேட்பவர்கள் சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவராகவே அவர் நமக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு சீசர்கள் கூட இருந்ததற்கே அவர்கள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அந்த கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், உயிர்த்தெழுந்த தேவன். ஆகவே நான் மரித்தால் உயிர்த்து விடுவேன், நித்தியத்தை கண்டு விடுவேன் என்று சொல்லுகிறவர் நமக்குள் இருக்கிறார். பிறகு பட்னியா கிடக்கணும்? எதுக்குங்க பட்னியா கிடக்கணும்? காலையில் 2 இட்லியை சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு நல்ல ஒரு குதிகுளிப்போட பைபிளை படித்து ஜெபம் பண்ணி ஆனந்தமாக பாட்டு படித்து இருக்க வேண்டியதானே?
நீ உபவாச ஜெபம்னு சொல்லி நியமிச்சிடுற, ஒரு 4-5 பேர் முன்னால் நின்று கத்திருதிய. நாம் உபவாசம் இருக்கவே கூடாது என்று சொல்லவில்லை. அதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. நான்லாம் அந்த ஜெபமலைக்கு போய் தனிப்பட்ட முறையில் சில நேரங்களில் இருப்பேன், சில நேரங்களில் இருக்க மாட்டேன். அந்த ஜெபமலையினுடைய அழகை ரசித்து ஜெபித்து நன்றாக பக்கத்து ஹோட்டலில் எனக்கு சாப்பாடு வர வச்சு விடுவேன், புசித்து நான் வருவேன். சில பேர் அங்கே வந்து கண்ணெல்லாம் உள்ளே போய் காதெல்லாம் அடைச்சி போய் என்ன செய்திய அப்படின்ட்டு வருவாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுவே பிரியமானவர்களே, உபவாசம் இருக்கக்கூடியது உன் வீட்டை அடைத்து நீ ஏதாவது ஒரு காரியத்தை குறிக்கோளோடு மண்டியிட்டு தேவ சமூகத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆக இப்படிப்பட்ட அந்த உபவாசங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் அது கேலிக்கூத்தாக மாற்றிவிட்டது என்பதுதான் வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய சீசர்கள் என்னைக்காவது உபவாசம் இருப்பாங்கன்னாரா? அல்ல திரளான ஜனங்களை பார்த்து உபவாசம் இருப்பாங்கன்னு சொன்னாரா? திரளான ஜனங்களுக்கு ஒருவனும் ஒரு காலம் கொடுக்க முடியாத உணவையும் ரசத்தையும் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தினார். இதெல்லாம் நீங்க யோசித்து பார்க்கணும். பைபிளை சரியா நீங்க படிச்சு பார்க்கணும். இந்த பைபிளை சரியா படிக்காதனால வந்த வினைகள் தான் இப்படிப்பட்டது. அப்படியும் இந்த உபவாசத்தை குறித்து சொல்லுகிற பொழுது இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கன் சொல்லுவார், அதாவது உபவாசம் என்றால் என்ன என்று சொல்வார். அவருக்கு பிரியமான உபவாசம் எது என்று சொல்வார். தன் மாமிசமானவனுக்கு தன்னை ஒழித்துக் கொள்ளாமலும், மாமிசமானவனுக்கு என் கூட பிறந்தவனோ அல்லது என்னை போன்ற நபர்களோ இந்த மனுக்குலத்திற்கு என்னை ஒழித்துக் கொள்ளாமலும் என்றால் என்ன? இந்த வழியாக போனால் அவன் ஒரு டீ கேட்பான்ப்பா, அவனுக்கு டீ குடிக்க கூட காசு இருக்காது. நல்லா கவனமாக கேளுங்க. டீ குடிக்க கூட காசு இருக்காது. நீ ஒரு டீ எடுத்து டீ குடிக்கன்ட்டு போவ, ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்றன்னு போகணும் ஏன், அதில் ஒரு பண்ணும் சாப்பிட்றன்ட்டு போகணும் ஏன்? அப்போ அந்த மனுஷனை பார்த்தா நீ விறுவிறுன்னு போய் வாங்க ஒரு பண்ணை குறைச்சிக்கிட்டு 2 பேரும் டீ குடிப்போம்னு சொல்லி அவருக்கு ஒரு டீ, நீங்கள் ஒரு டீ. ஆனால் அவன் மாம்சமானவன், அவனுக்கு அந்த எண்ணத்தோடு நின்று கொண்டிருக்கான். ஒன்னிடத்திலும் அது இருக்கிறது. இப்போ அதான் சொன்னார், தன்னை ஒழித்துக் கொள்ளாமல் பசித்தவனுக்கு தன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது இதுவல்லவோ எனக்கு பிரியமான உபவாசம் என்று சொல்கிறார். நம்மகிட்ட காசு ஒரு பண்ணு வடைக்கும் தான் இருக்குது, டீக்கும். இவன்கிட்ட போனால் இவனுக்கு டீ கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் வேறு கடையில் போய் குடிச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு நீ 7 வெள்ளிக்கிழமை 7 வெள்ளிக்கிழமை 14 வெள்ளிக்கிழமை 40 வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்தாலும் அதற்கு ஒரு பவர் கிடையாது. இதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். 12 மணிக்கு ஒருத்தர் 1 மணிக்கு வருகிறார், வேணா கொதிக்கின்ற வெயிலிலே வருகிறார். அவரிடத்துல என்ன சாப்பிட்டீங்களா? அவர் சொல்லுவார், சில சகோதரர்கள் இன்னும் இல்லம்பாங்க, சில சகோதரர்கள் சாப்பிட்டேன்பாங்க. ஆனால் சூழ்நிலையை பார்க்கணும். அவர் சாப்பிட்ருக்காரா, அவர் கண் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தனக்கு மட்டும் சாப்பிடக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஆகாரத்தை 2ஆ பகிர்ந்து கொடுத்து சாப்பிடணும். அதைத்தான் உபவாசம் சொல்கிறார். அந்த பாதி பசி வந்து பகிர்ந்து கொடுத்து சாப்பிட உங்களுக்கு பாதி பசி இருக்குவாருங்க, அது பசுத்தாவினால், அது சந்தோஷத்தினால், தேவ சமாதானத்தில் நிரப்பப்படும். அதுதான் உபவாசம். நீ உபவாசம் முடிஞ்ச உடனே ஆட்டுக்கறியும் மாட்டுக்கறியும் கோழிக்கறியும் சீலாமீனும் கொத்து கறியையும் புரோட்டாவையும் நல்லா மதியத்துக்கு மேல் நல்லா 3 தடவை தின்னுபிட்டு நான் இருக்கிறேன் சொல்லாத. உபவாசம் என்றால் என்ன என்பதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்தவ உலகமே, மற்றவர்களை பட்டினியாக போட்டு நீ உண்டு கொளுத்து மாடியில் இருக்காதே. உனக்கு காணிக்கை கொடுத்தவன் வீதியிலே அவன் சென்று கொண்டிருப்பதை கவனித்துப்பார். கர்த்தர் நல்லவர்.